பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டறியலாம். மணிகண்ட பிரபு, யார் யார் கடந்த முறை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 35 காளைகளை அடக்கி முதல் பரிசாக காரை வென்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார் சின்னப்பட்டியைச் சேர்ந்த திரு தமிழரசன். இந்த முறை சாம்பியன் தானே முதலில் களத்தில் இறங்கியிருக்க வேண்டும். மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க தமிழரசன் இறுதி வரை களத்தில் இறக்கப்படவில்லை. டோக்கன் வழங்கப்பட்டும் சிறை பிடித்தது போல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆம், இதற்கெல்லாம் காரணம் ஜாதி வெறி பிடித்த அமைச்சர் மூர்த்தி என்று தாழ்த்தப்பட்ட மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். சில தினங்களுக்கு முன் ஆண்ட பரம்பரை என்று பேசி சர்ச்சையில் மாட்டிக்கொண்ட இதே மூர்த்தி அவர்கள் இந்த முறை எப்படியும் தமிழரசனை களத்தில் இறக்கவிடக்கூடாது என்று தாசில்தார் முதல் போலீசார் வரை கடுமையாக உத்தரவிட்டு அவர் களமிறங்கினால் பல்வேறு பெரிய குடும்பத்தினர் வளர்க்கும் மாடுகளை பிடித்து அவமானப்படுத்தி விடுவார் என்று அவருக்கு பல்வேறு இடங்களிலிருந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு இந்த முடிவை அவர் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகுதானே. பிறகு ஏன் ஜாதி கௌரவம் பார்ப்பவர்கள் காளைகளை அடக்குகிறார்கள், காளைகளை வளர்க்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் மக்கள். இந்த கேள்விகளுக்கு ஆளும் திமுக அரசின் பதில் என்ன? ஒலிம்பிக் போட்டிகளிலிருந்து அத்தனை சர்வதேச போட்டிகளிலும் சாம்பியன்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட கார்டு உண்டு. அதன் பெயர் வைல்டு கார்டு. தகுதிநிலை பட்டியல் உண்டு. தகுதி பெற்ற வீரர்களை புறக்கணித்துவிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் இதிலும் ஜாதி பார்ப்பது என்பது இந்த அரசு எந்த காலகட்டத்தில் இருக்கிறது? ஊருக்குத்தான் உபதேசமா என்று மக்கள் கேட்கும் அதே வேளையில் பாலமேடை சுற்றியுள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக தங்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.